Hello all, welcome to TNPSC Knowledge Point. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் தான் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த சீரீஸில் நம்ம ப்ரீவியஸ்லி சம் டாபிக்ஸை கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் தென் ஒரு 10 டாபிக்ஸை கவர் பண்ணலாம் அப்படின்ற பிளான். ஸோ தட் கவர்மெண்ட் ஸ்கீம் பேஸ்டு டாபிக்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட் அண்ட் அவார்ட்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடியே வீடியோஸ் போட்டிருக்கோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பர்டிகுலர்லி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பற்றிய கரண்ட் அஃபேர்ஸ் தான். அதுலேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் பற்றியும் எக்கனாமியில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸோ ஃபாலோடு டாபிக்ஸும் நம்ம ரிமைனிங் இதே சீரீஸில் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இன்னைய டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணலாம். ஸோ ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கும்போது ஃபார் பிஎஸ்சிக்கு அப்படின்னு சொல்லும்போது 2025லேருந்து 26 வரைக்கும் என்ன மாதிரியான ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டபிள் கரண்ட் அஃபேர்ஸ் இருந்திருக்கு. ஸோ அதில் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸை மட்டும்தான் இன்றைக்கி கொடுக்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன்னாக இருக்கிறது ஃபிஃபா வேர்ல்டு கப் அப்படின்றது 2026 எங்கே நடக்க போகுது, தென் இதோட ஸ்டார்டிங் என்ன, ஸோ அதை பற்றி டீட்டெயில். ஸோ ஃபிஃபா அப்படின்றதே ஃபெடரேஷன் இன்டர்நேஷ்னல் டி ஃபுட்பால் அசோசியேஷன் அப்படின்றது தான். ஸோ ஒரு ஃபுட்பாலுக்கான ஒரு அசோசியேஷனை தான் ஃபிஃபா அப்படின்னு வந்து சொல்கிறோம். அண்ட் 2026 இப்போ இந்த இயருக்கான இது வந்து எந்த கண்ட்ரீஸ்லலாம் இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் நடக்குது அப்படின்னா அமெரிக்கா, கனடா அண்ட் மெக்சிகோ. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 3 கண்ட்ரிஸ் ஜாயின் ஆகி ஒரு வேர்ல்டு கப் டோர்னமெண்ட் நடக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இது வந்து ஒரு 23rd அட்டெம்ப்ட் சொல்லலாம். ஐ மீன் எப்படின்னா இப்போ 1930லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் வைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது 23rd டைமாக இருக்கிற ஃபிஃபா வேர்ல்டு கப் தான் வந்து நம்ம 2026. அண்ட் இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க, ஐ மீன் இப்படி ஒரு கமிட்டி இருக்கலாம் அப்படின்ற ஒரு அசோசியேஷனை ஸ்டார்ட் பண்ணது 1904 தான். பட் ஆனால் வேர்ல்டு கப் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1930லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் நடத்திட்டு இருப்பாங்க. இந்த இதுதான் ஃபஸ்ட் டைம் 3 கண்ட்ரிஸ் வந்து ஜாயின் ஆகி இந்த வேர்ல்டு கப்பை நடத்துறது. பட் ஆனாலும் இது வந்து கண்டினியூவாக 1930லேருந்து 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் 1942, 46 அந்த மாதிரி டைம்லலாம் அப்போ வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ்க்காக அப்போ மட்டும் இந்த வேர்ல்டு கப் வந்து நடந்திருக்காது. பட் அதுக்கு முன்னாடி 1930லேருந்தே இந்த வேர்ல்டு கப் இருக்குது. ஸோ வந்து 48 அணி வந்து இந்த டைம் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 32 பார்ட்டிசிபெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. பட் இந்த டைம் வந்து 48 அணியாக இருக்குது. இதில் முக்கியமாக நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், இந்த ஃபிஃபாவோடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கைனி இன்ஃபான்டினோ அப்படின்றவங்க தான் இதோட தலைவராக இருக்காங்க. அதை விட இதோட வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ஜூரிச் அப்படின்ற இடத்துல ஃபிஃபா வேர்ல்டு கப்போடைய ஹெட் குவார்ட்டர் சுவிட்சர்லாந்தில் ஜூரிச் அப்படின்ற இடத்துல இருக்குது. இதோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கியானோ இன்ஃபான்டினோ அப்படின்றவர் தான் வந்து ஃபிஃபாவோட தலைவராக இருக்கார். அண்ட் நெக்ஸ்ட்டு வில் மூவ் ஆன் டு தி ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்டு கப்பை பார்க்கலாம். ஸோ ஐசிசி அப்படின்னா எல்லாருக்குமே நல்லா தெரியும், இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலில் தான் நம்ம ஐசிசி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் T20 அப்படின்ற வேர்ல்டு கப் ஃபார் பர்டிகுலர்லி உமன் பற்றிய டீட்டெயில் தான் நம்ம அடுத்தது பார்க்க இருக்கோம். இங்கே வந்து இது வந்து எந்த கண்ட்ரியில் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலாந்தில் நடக்குது. ஸோ உமனுக்கான T20 வேர்ல்டு கப் எந்த கண்ட்ரி அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வந்து ஃபிஃபாவில் அது போல் 2026 பார்த்தோன்னா 3 கண்ட்ரிஸ் ஜாயின் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி ஐசிசி உமன் T20 அப்படின்றது எந்த கண்ட்ரியில் நடக்குது அப்படின்னா இங்கிலாந்தில் நடக்குது. இது வந்து 10th நடக்குது. நம்ம ஃபிஃபா பார்த்தோம் 23rd டைமாக நடக்குது அப்படின்னு 1930லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2026 23வது டைமாக நடக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம். பட் ஐசிசி வேர்ல்டு கப் அப்படின்றது 10th டைமாக நடக்குது. அந்த T20 உமன்ஸ்க்கான வேர்ல்டு கப் அப்படின்றது 10வது டைமாக வந்து 2026 நடக்குது. அண்ட் இதில் வந்து யாரெல்லாம் வந்து ரொம்ப பெஸ்ட்டு உமன் கிரிக்கெட் டீம்ஸ்லாம் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் துபாயில் இருக்குது. சேர்மன் ஜெய்ஷா அப்படின்றவங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் ஃபிஃபாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்குது அப்படின்னும். அண்ட் அது போல் ஐசிசி உமனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா துபாயில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பார்க்கலாம். ஸோ முன்னாடி T20 உமன்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சேம் கிரிக்கெட்டில். ஸோ இதுவுமே அப்போ கிரிக்கெட் அப்படின்றதுனால ஐசிசி தான் கொடுப்பாங்க. ஸோ 2 இயர்ஸ்க்கு 2027 ஃபைனல், 2029 அண்ட் தென் 2030 ஃபைனல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூணுமே இப்போ நடந்த இங்கிலாந்துலே தான் இந்த மூணுமே நடக்கும் அப்படின்றதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா
2019 தான் இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ உமன் T20 அப்படின்றது 10வது டேர்மாக 2026 நடக்குது இங்கிலாந்தில். அதே போல் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படின்றது 2027, 29 அண்ட் 31 அதுவும் இங்கிலாந்தில் தான் நடக்குது அப்படின்றது. நெக்ஸ்ட்டு சாஃப் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் அப்படின்றது. சாஃப்னா சவுத் ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அப்படின்றது. நம்ம ஃபேஃபும் ஃபுட்பால் தான் பார்த்தோம், அதுவும் நம்ம ஃபுட்பால் தான் பார்த்தோம். அது போல் சாஃப் அப்படின்றது இதில் உமனுக்கானது, இதுவும் வந்து ஃபுட்பால்க்குரிய ஒரு கேம் தான். ஸோ இதில் வந்து நிறைய கண்ட்ரிஸ் ஜாயின் ஆகியிருக்காங்க. ஸோ அதோட உறுப்பினர் நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா, பங்களாதேஷ், நேபாள், இலங்கை, பாகிஸ்தான், மாலத்தீவு, பூடான். ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து இதில் பார்ட்டிசிபெண்ட்ஸ் கண்ட்ரிஸாக இருக்குது, உறுப்பினர் நாடுகளாக வந்து இவங்கெல்லாம் இருக்காங்க. அண்ட் 2026 சாம்பியன் இந்த சாஃபோட சவுத் ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷனோட சாம்பியன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா தான் வந்து இங்கே 2026 சாம்பியனாக இருப்பாங்க. அண்ட் காமன்வெல்த் கேம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ காமன்வெல்த் அப்படின்னாலே பிரிட்டிஷ் டைமில் இருந்த சில கண்ட்ரிஸ் மட்டும் ஜாயின் ஆகி ஒன்றா ஃபார்ம் ஆன ஒரு கமிட்டி ஆர் அசோசியேஷன் அப்படின்னு தான் நம்ம காமன்வெல்த் அப்படின்றத சொல்லலாம். அது வந்து 2026 எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்காட்லாந்து அப்படின்ற இடத்துல நடக்குது. அண்ட் ஸ்காட்லாந்துலேயும் நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா கேம்ஸ்லேயுமே ஒரு பர்டிகுலர் ஏரியா, அந்த ஏரியாக்குள்ளார பர்டிகுலராக எந்த இடத்துல அது நடக்குது அப்படின்றதையும் தான் சேர்த்து பார்த்துருக்கோம். ஸோ அதுபோல் காமன்வெல்த் கேம்ஸ் அப்படின்றதும் ஸ்காட்லாந்தில் நடக்குது. ஸ்காட்லாந்தில் கிளாஸ்கோ அப்படின்ற இடத்துல தான் வந்து இந்த காமன்வெல்த் கேம்ஸ் வந்து 2026 நடக்குது. முக்கியமாக நம்ம இந்த இயருக்கான டிஎன்பிசி அப்ரோச் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி எப்போ நடந்துச்சு அப்படின்றதையும் இப்போ ரீசெண்டாக நடந்த இன்ஃபர்மேஷன்ஸையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அண்ட் இந்தியா வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி காமன்வெல்த் அப்படின்றது பிரிட்டிஷோடைய இந்த கூட்டமைப்பு கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து உருவாங்கினது தான். அதில் இந்தியா 1934 தான் போய் ஜாயின் ஆகியிருக்கும். இந்த காமன்வெல்த்துக்குடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா லண்டனில் இருக்குது. ஸோ ஃபிஃபாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சுவிட்சர்லாந்தில் இருக்குதுன்னு பார்த்தோம். ஐசிசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் துபாயில் இருக்குதுன்னு பார்த்தோம். அதுபோல் காமன்வெல்த்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் லண்டனில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து ஒரே டாபிக் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குன்னா வி ஹாவ் டு கம்பேர். ஸோ ப்ரீவியஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அனாத் சிங் அப்படின்றவங்க ஒரு பர்சன். ஸோ இவங்களை ஏன் நம்ம ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா ரீசன்ட் டைமாக இருந்த ஒரு உமன் இந்திய ஸ்குவாஷ் வீராங்கனை அப்படின்னு இவங்களை சொல்லலாம். ஸ்குவாஷ் அப்படின்றது என்ன அப்படின்னா லைக் டென்னிஸ் மாதிரியே. ஸோ வந்து டென்னிஸ் மாதிரியே தான் இருக்கும். பட் வந்து இது இன்டோர் கேம். இப்போ டென்னிஸ்னால் நம்ம நடுவில் வந்து ஒரு நெட் இருக்கும், ஆப்போசிட் டீமில் கூட இருந்து விளையாடிக்கலாம். பட் இது இன்டோர் கேம், சுற்றி வந்து செவரு தான் இருக்கணும். இப்போ அதில் வந்து ரப்பர் பால் மாதிரி இருக்கும், பேட் மட்டும் லைக் டென்னிஸ் மாதிரி லிட்டில் பிட் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதில் வந்து ஆப்போசிட் டீம்லேருந்து ஒன்ஸ் அந்த பால் கீழே டேப் பண்ணி மேலே வர செகண்ட் டைம் டேப் ஆகிறதுக்குள்ளாரே அவங்க ஆப்போசிட்க்கு பவுன்ஸ் பண்ணணும். ஸோ அப்படி இல்லைன்னா ஆப்போசிட் டீமுக்கு ஸ்கோர் கிரெடிட் ஆகும். இதில் வந்து இவங்க ரொம்ப ஸ்டார்டிங்கில் சின்ன ஏஜ்லேருந்தே நல்ல வந்து ஒரு டேலண்டான ஒரு பர்சனாக இருந்தாங்க இந்த ஸ்குவாஷ் அப்படின்ற கேமில். இவங்க வந்து வேர்ல்டு ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் 2025 பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க. பட் ஆனால் இது வந்து 2025 இதுக்கு 15 இயர்ஸ்க்கு முன்னாடியுமே அவங்க வந்து ஸ்குவாஷில் உள்ளே வந்துட்டாங்க இந்த பர்சன். அண்ட் ஆஃப்டர் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ 2025 இந்தியாவுக்கான ஒரு பதக்கம் வாங்கி தந்திருக்காங்க, பிரான்ஸ் மெடல் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. அண்ட் இந்த வேர்ல்டு ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் அப்படின்றது எங்கே நடந்துச்சு அப்படின்னா எகிப்தில் நடந்துச்சு. நெக்ஸ்ட் சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இது நம்ம எல்லாருமே நல்லா கேள்விப்பட்டிருப்போம். ஸோ தமிழ்நாடு பொறுத்த மட்டும் இப்போது சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து யாரெல்லாம் வந்து நல்ல விளையாட்டு வீரர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ரைஸ் மாதிரி கொடுக்குற ஸ்கீம் தான். ஸோ இதில் வந்து 33.5 crores வந்து பரிசு தொகை கொடுத்துருக்காங்க. இதோடைய மெயின் மோட்டோ என்ன, இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒலிம்பிக்கில் இல்லை ஏஷியன் கேம்ஸில் இந்த மாதிரி நிறைய காமன்வெல்த் கேம்ஸில் நேஷ்னல் கேம்ஸில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறாங்க அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீமாக தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து இருந்துச்சு. ஸோ சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற ஸ்கீம். இதில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதில் எவ்வளோ க்ரோர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் வந்து அந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக அப்படின்றது. ஸோ ஒன் செக். ஸோ அதில் வந்து 33.5 crore வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னை ஸ்போர்ட்ஸ் சிட்டி. ஸோ இது வந்து ஒரு நியூ பிளானாக இருந்துச்சு. ஸோ தமிழ்நாடு அரசு இதுக்காக
261 crores வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி வந்து சென்னையில் ஸ்டார்ட் பண்ணணும், சென்னையில் ஸ்போர்ட்ஸ்க்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நியூ பிளான் தான். ஸோ இதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ ஆல்ரெடியே சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடுக்கு 33.5 crores அண்ட் தென் தமிழ்நாடு ஸ்மார்ட் சிட்டிக்கு எவ்வளோ க்ரோர்ஸ் வந்து சென்ட் 261 crores அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அத்லெட்டிக் ஸ்டேடியமும் இண்டோர் ஸ்டேடியம் இந்த மாதிரி ஃபுட்பால் கிரவுண்டு ஹாக்கி கிரவுண்டு இந்த மாதிரி நல்ல ஃபெசிலிட்டிஸை க்ரியேட் பண்ணி தரது தான் இந்த ஸ்கீமோட நோக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் வேறு என்னென்ன ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் மேக்ஸிமம் பார்க்கணும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒலிம்பிக் மோட்டோ அப்படின்றது ஃபாஸ்டர் ஹையர் அண்ட் ஸ்ட்ராங்கர் டுகெதர். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபாஸ்டர் ஹையர் அண்ட் ஸ்ட்ராங்கர் தான் இருந்துச்சு. ஸோ வந்து வேகமாக ஹையர் அண்ட் தென் இந்த நீளம் தாண்டுதல் அந்த மாதிரி இருக்கும், ஸ்ட்ராங் அண்ட் வலிமையான கேம்ஸ்களும் இருக்குது அப்படின்னு. பட் இதில் வந்து டுகெதர் அப்படின்றது 2021 ஐ மீன் கோவிட் டைமுக்கு அப்புறமா எல்லோரும் வந்து அந்த எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கும், எப்படி டுகெதராக எல்லோரும் இருக்கணும் அப்படின்றத ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக இந்த டேர்ம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்விட்சர்லாந்தில் தான் இருக்குது, லுசானி அப்படின்ற இடத்துல இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்விட்சர்லாந்து ஒரு இடத்துல பார்த்துருப்போம் ஃபிஃபாவோடைய ஹெட் குவார்ட்டராக. ஸோ அது பர்டிகுலர்லி எந்த பிளேஸ் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி, ஸோ ஐஓசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட பிரசிடெண்ட்டாக யார் இருக்காங்கன்னா கிறிஸ்டி கவென்ட்ரி அப்படின்றவங்க இதோட பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அது வந்து இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட்டு ஏஷியன் கேம்ஸ் 2026 எங்கெங்கெல்லாம் நடைபெறுற நாடுகள் பற்றி பார்க்கலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜப்பானில் நடக்குது. ஜப்பான்லேயும் 2 இடம் நாச்சி அண்ட் நகோயா அப்படின்ற 2 இடத்துல ஏஷியன் கேம்ஸ். ஸோ அடுத்தது அப்படிங்கும்போது ஒலிம்பிக் பார்த்தோம். ஒலிம்பிக் அடுத்ததுன்னா ஏஷியன் கேம்ஸ் பற்றி ஏஷியன் கேம்ஸ் வந்து எங்கே நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒலிம்பிக், ஏஷியன் கேம்ஸ். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பாரா ஒலிம்பிக். ஸோ பாரா ஒலிம்பிக்னால் தெரியும்னா ஹேண்டிகேப்டாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான கேம்ஸ் வந்து தனியாக கண்டக்ட் பண்ணுவாங்க வேர்ல்டு வைடாக. ஸோ அதுதான் வந்து பாரா ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பற்றி டீட்டெயில் பாரா ஒலிம்பிக் அப்படின்றது எதுக்கானது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அண்ட் இது வந்து வேர்ல்டு வைடாக நடக்கிற ஒரு காம்படிஷன் தான். ஸோ பாரா ஒலிம்பிக் அப்படின்றது இதுவுமே லைக் மற்ற ஒலிம்பிக் மாதிரியே தான் அதோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் ஃபாஸ்ட்டாக என்னென்ன பார்த்தோம், என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபிஃபா 2026 அப்படின்றது 3 countries ஜாயின் ஆகி பண்ணுறாங்க. அண்ட் தென் 2026 48 டீம்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 32 இருந்திருப்பாங்க. அண்ட் உமன் T20 வேர்ல்டு கப்பில் எங்கே நடக்குது அப்படின்னா இங்கிலாந்தில். அண்ட் தென் அடுத்த டெஸ்ட்டுமே வந்து எங்கே தான் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் தான் நடக்கும். 27, 29, 31 அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் காமன்வெல்த் கேம்ஸ் வந்து எங்கே நடக்குது, கிளாஸ்கோ அப்படின்ற இடத்துல நடக்குது. அண்ட் அன்ஹத் சிங் அப்படின்றவங்க எந்த கேமில் ஃபெமிலியர் ஆனாங்க அப்படின்னா ஸ்குவாஷ் அந்த கேமில் ஃபெமிலியர் ஆனாங்க. சென்னை ஸ்போர்ட்ஸ் சிட்டிக்கு 261 crores ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடுக்கு 33.5 crores ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஏஷியன் கேம்ஸ் எங்கே நடக்குது 2026 ஜப்பானில். ஐஓசியோட பிரசிடெண்ட் கிறிஸ்டி கவென்ட்ரி அப்படின்றவங்க தான் ஐஓசியோட பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் ஜஸ்ட் நமக்கு சில கொஷின்ஸ் சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்த டாபிக்ஸ் தான். ஸோ அதில் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் 2026 ஃபிஃபா வேர்ல்டு கப் எத்தனை டீம்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் அண்ட் தென் இதுக்கு முன்னாடி எத்தனை டீம் இருந்தாங்கன்னு தெரிஞ்சதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐசிசியோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது, ஸோ இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றது செகண்ட். தென் தேர்ட் ஒன் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வேர்ல்டு ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் 2025 எந்த கண்ட்ரியில் நடந்துச்சு. அண்ட் தென் யார் வந்து இதில் ஃபெமிலியரான ஒரு பர்சன் அப்படின்றது, யார் வந்து நமக்கு பிரான்ஸ் மெடல் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அப்படின்றதும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்போர்ட்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றிய கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்கலாம். So thank you for watching. Subscribe me for more TNPSC related videos. ஸோ இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் எனக்கு
கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட்டாக பண்ணுங்கள். ஆர் எனி டவுட்ஸ் ஆர் என்ன மாதிரியான டாபிக்ஸ் இன்னும் கவர் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஐடியாஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஐ வில் அரேஞ்ச் டு போஸ்ட் another video. So thank you all.